எப்பொழுதோ நடக்க போறது இப்பொழுதே நடக்கும். எப்பொழுதோ நீ சுதந்திரிக்கக்கூடிய உலகமே சுதந்திரிக்கும் ஒரு நாள். ஆனா அது உனக்கு இன்னைக்கே கிடைக்கும். அதான் இப்ப புரியுதா? உலகமே சுதந்திரிக்கும் ஒரு நாள், ஆனா இன்னைக்கு அது உனக்கே கிடைக்கும். இப்போ ரைட் நவ் டைமிங் இஸ் கமிங். புரிஞ்சுக்குங்க. அப்போ இது என்ன போர்ட்டல் இது அப்படின்னா, இதுதான் மிராக்கல் போர்ட்டல், அற்புதம். அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொன்னாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பேன்னு சொன்னாரு மார்த்தா கிட்ட. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒரு மனுஷனுக்குரிய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ற இயேசு காமிக்கிறேன். ஏன்னா இயேசுனுடைய வடிவமைப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய கட்டமைப்பு, இயேசு கிறிஸ்து சாயல் அதுதான். என்னைக்கோ வரப்போது, எல்லாருக்கும் கிடைக்கும் போது, ஆனா உனக்கு இன்னைக்கே கிடைக்கும் நீ நினைச்சனா. அதே பிரச்சனை தான் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறா. ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும் அவர் என்ன சொல்றாரு, என்று அறிந்திருக்கிறேன், நீ விசுவாசித்தால் காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன். எவ்வளவு அழகா இருப்பான். ஆண்டவரே உயிர்த்தெழுதல் ஒரு காலத்துல வருது, எல்லாரும் எழுந்திருப்பாங்க சொல்றா மார்த்தா. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்த தேவ மகிமை இப்பயே காண்ப. ஒரு காலத்துல அது நடக்கும் எல்லாருக்கும் ஒரு காலத்துல, ஆனா உனக்கு இப்பயே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதேதான் சொல்ற சமாரிய ஸ்திரீ கிட்ட இந்த இடத்துல, அவளும் அதே சொல்றா. ஆண்டவரே ஒரு காலத்துல, அவரே சொல்றாரு அந்த இடத்துல, ஒரு காலத்துல அது என்ன பண்ற, உண்மையா தொழுது கொள்கிற யாரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா.